வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தை பற்றி நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அமைதிக் கடலான பரமாத்மா மனித ஆத்மாக்களுக்கு அமைதி, நிம்மதி, சுகம் இவை அனைத்தையும் அள்ளித் தருவதற்காக தானே இந்த பூமியில் அவதரித்து இந்த உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறார். இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் எவ்வாறு அமைதியை அனுபவம் செய்வது என்று மனதில் ஒரு குழப்பம் ஏற்படும் நிலையில் இறைவன் வந்து இல்லறத்தையும் துறவறத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அழகான கர்ம யோகத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த கர்ம யோகம் மனித ஆத்மாக்களை இல்லறத்தில் இருந்து கொண்டே எந்த விஷயங்களை நாம் துறக்க வேண்டும் என்ற ஞானத்தை தருகிறது. இதில் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம். எப்படி ஒரு புகையால மூடப்பட்ட அந்த நெருப்பு இருக்கு இல்லையா, அது எப்படி மனிதனுடைய புத்தியை மூடி இருக்கிறது. இதை பற்றி நம்ம நிறைய கேட்டுக்கிட்டே வரோம். அந்த நெருப்பு என்பது என்ன, இந்த புகை எப்படி மூடி இருக்கு, இதை பற்றி முன்னாடியும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த விகாரம் அப்படிங்கிற ஒரு நம்ம மனிதனுடைய புத்தியை விகாரம்ங்கிற ஒரு புகை எப்படி மூடி இருக்கு, இதை பற்றியே நம்ம ரொம்ப அழகான விஷயங்களை இன்னைக்கு நம்ம கேட்போம். இந்த காம விகாரத்தை பற்றி இறைவன் சொல்லிக்கிட்டே வராரு. இது தனிப்பட்ட ஒரு மனோவிகாரம் இல்லை, இது ஒரு பெரிய குடும்பம். ஒன்று இருந்தால் மற்றொன்று தானாகவே வரும். காம, குரோத, லோப, மோக, அகங்காரம்ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த முதல் விகாரம் தலை தூக்கும் பொழுது மற்ற விகாரங்களும் கூடவே வரும். இதை இன்னும் விளக்கக்கூடிய வழியில் பரமாத்மா என்ன சொல்றார் அப்படின்னா, ஆவ்ருதம் ஞானமே தேன ஞானினோ நித்ய வைரினா, ஆவ்ருதம் ஞானமே தேன ஞானினோ நித்ய வைரினா, காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணானலேன ச, காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணானலேன ச. ஓ குந்தி புத்திரனே, ஞானினோ நித்திய வைரினா, ஞானிகள் அல்லது விவேகிகளுக்கு கூட இந்த ஒரு எதிரியான, வைரினா எதிரி, எதிரியான இந்த ஒரு காமம் அப்படிங்கிற ஒரு விகாரம், அதாவது இந்த ஒரு ஆசை அப்படிங்கிறது உள்ள எப்படி கொழுந்து விட்டு எரிகிறதோ அந்த மாதிரி நெருப்பை போல் இது கொழுந்து விட்டு எரிகிறது அப்படின்னு இங்க இறைவன் சொல்றார். அதாவது அணைக்கவே முடியாத ஒரு நெருப்பு எப்படி கொழுந்து விட்டு எரியுமோ அதே போல இந்த விகாரம் அப்படிங்கிற ஒண்ணு மனிதனுடைய மனதுக்குள்ள கொழுந்து விட்டு எரியற நெருப்பை போல இருக்கு. அப்போ இந்த ஆசை அப்படிங்கிற ஒரு நெருப்பை பத்தி, இதை நெருப்போடு இறைவன் இங்க கம்பேர் பண்றார். பரமாத்மா என்ன சொல்றார் அப்படின்னா, ஏன்னா அர்ஜுனன் இதை பற்றி பல விஷயங்களை முன்னாடி கேட்டுக்கிட்டே வரான். இறைவன் அவனுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் இறைவன் அழகா பதில் சொல்லிக்கிட்டே வராரு. அப்ப அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ஆசை அல்லது இச்சை அப்படின்னு சொல்லலாம், இது ஒரு நெருப்பு போல. இதை நம்ம எவ்வளவு அணைக்க முயற்சி செய்கிறோமோ அவ்வளவு அது வலுவாக எரிய தொடங்குறது. அப்போ ஒரு பக்கம் மனிதன் என்ன செய்யறான், இந்த ஞானி அல்லது துறவிகள் இதற்கு என்ன செய்யறாங்க. அப்போ ஞானியாக இருக்கக்கூடியவன் இந்த இச்சையை துறக்கிறதுக்கான முயற்சியை தான் செய்யறான். ஆனா மனிதன் பொதுவாக என்ன செய்யறாங்க அப்படின்னா, தனக்குள்ள ஏற்படக்கூடிய இச்சையை தணிப்பதற்காக அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முயற்சியில இறங்கிடுறாங்க. அப்போ இந்த 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க, ஞானிகளுக்கு தெரியும் நாம் ஆசையை நிச்சயமாக பூர்த்தி செய்யவே முடியாது. அதை தான் இங்கே இறைவன் ஒரு அணைக்க முடியாத நெருப்பு போல் அது எரியும் சொல்றார். எவ்வளவு அதை அணைக்க முயல்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அது இன்னும் வலுவாக எரியும். அப்போ தணிக்க நாம செய்யக்கூடிய முயற்சியானது ஒரு பொழுதும் இதுக்கு நமக்கு வெற்றி கிடைக்காது. இதுல அப்போ இதுக்கு வெற்றி கிடைக்காதுன்னு நமக்கு புரியுறது. அப்போ இந்த விகாரம், காம விகாரம்ங்கிறது
அதோடைய இருப்பிடம் என்ன, அது நமக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னாக்க அதை நம்ம அங்கிருந்து விலக்க முயற்சி செய்ய முடியும். இது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ இந்த காமத்தோடைய இருப்பிடம் நமக்கு தெரியும் அப்படின்னாக்க அதை நம்ம கையாள்றது சுலபமாக இருக்கும். அப்போ பொதுவாக இது ஏன் அதிகரிக்கிறது அப்படின்னாக்க, யாருக்கு ரொம்ப ஒரு மெட்டீரியலிஸ்டிக் புத்தி அல்லது பொருள்வாதம்னு சொல்லலாம், பௌதீக புத்தி யாருக்கு இருக்கோ, இந்த பொருள் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக ஈர்ப்பு இருக்கும் பொழுது இந்த ஆசையானது இச்சையாக மாறி விகாரமாக மாறத் தொடங்குறது. அப்ப இந்த புத்தியோடைய ஈர்ப்பு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விகாரங்கள் குடியிருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னாக்க மனிதனுடைய புத்தி. இதை நம்ம ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது எல்லாமே நம்மளுடைய ஐம்புலன்களுக்கு தான். ஆனா எங்கிருந்து அதோடைய உற்பத்தி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்க அதை நம்ம ஈஸியா அதை நம்ம ரூபாந்தரணம்னு சொல்லலாம், அதை நம்ம மாற்ற முடியும் அல்லது நம்ம அதை சேனலைஸ் பண்ண முடியும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இறைவன் வெறும் பிரச்சனைகளை பத்தி மட்டும் பேசல, இங்க கீதையில பரமாத்மா அதுக்கான தீர்வையும் நமக்கு கொடுக்கிறார். பொதுவா இன்னைக்கு மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த ஒரு பஞ்ச விகாரம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது மனிதனுடைய ஒரு இயல்பான உணர்வு அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாருமே நினைக்கிறாங்க. தத்துவவாதிகள் கூட பொதுவா இத ஆசை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. கீதையிலேயே பல பேர் இதை பத்தி உரை எழுதியிருக்காங்க. இறைவன் சொல்லக்கூடிய இந்த காம விகாரத்தை அவங்க ட்விஸ்ட் பண்ணி இதை ஒரு ஆசை அல்லது இச்சை அப்படின்னு எழுதுறாங்க. ஆனா இது மட்டும் இல்ல, இதோட அடுத்த லெவல், அதாவது இந்த விகாரமாக இது மாறும் பொழுது இந்த காமம்ங்கிறது இயல்பு அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே மனதுல இது ஒரு ஸ்வபாவம், மனிதனுடைய நேச்சர் இது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இதுவே நம்மளுடைய ஸ்வபாவமாக இருந்தாக்க நம்ம இதை யோசிக்கலாம். பொதுவாக இதுவே மனிதனுடைய ஒரு இயல்பு அப்படின்னாக்க, ஒரு குழந்தை இருக்கு. அப்போ ஒரு குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, அதோடைய ஒரு தூய்மையோடைய பிரதிபலிப்பு முகத்துல இருக்கு. அப்ப அந்த குழந்தைய பார்க்கும் பொழுது மனதுல விகாரங்களுடைய உற்பத்தி ஏற்படுறதில்லை. அதே போல தேவியோடைய போட்டோவா இருக்கலாம், மூர்த்தியா இருக்கலாம், அந்த சித்திரத்தை பார்க்கும் பொழுது மனதுல ஒரு மலர்ச்சி, ஒரு தூய்மை தன்மை, ஆன்மீக தன்மை தான் வருதே தவிர இந்த விகாரத்தோடைய ஒரு ஆகர்ஷணம் புத்தியில வரதில்லை. ஆனாக்க பொதுவா இன்னைக்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பொதுவா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, இது மனிதனுடைய மூல ஸ்வபாவம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சைக்காலஜி புக்கெல்லாம் எழுதினவர்களுங்க கூட, சிக்மண்ட் ஃப்ராய்டா இருக்கலாம், இதுமாரி நிறைய பேர் அவங்க மனிதனுடைய புத்தி இயங்கக்கூடிய முழு அந்த ஒரு இயந்திரம் போல இயங்கக்கூடிய விஷயமே இந்த விகாரம் தான் அப்படின்னு எழுதிட்டாங்க. டெப்த்தில் போனாக்க இதுதான் நிறைய இருக்கு ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ பிரேமை அப்படிங்கிறது நேச்சுரல் ஸ்வபாவம், மனிதனுடைய இயல்பு. அது இல்லாம இந்த சிருஷ்டியே இயங்காது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அது, இந்த அன்பு அப்படிங்கிறது. அது இன்னும் ஆழமா போகும்பொழுது பிரேமைன்னு சொல்லலாம். அதை மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு, இறைவனோடு செலுத்தக்கூடிய அன்பு பிரேமைன்னு சொல்லலாம். ஆனா அதுவே விகாரமாக மாறும் பொழுது அது நிச்சயமாக ஸ்வபாவம் இல்லை. இப்போ உதாரணத்திற்கு காரோட பேட்டரியா இருக்கலாம், அல்லது இந்த மைக் இருக்குல்ல அதோட பேட்டரியா இருக்கலாம். அதை நம்ம சரி பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு போய் வைக்கிறோம். வச்சுட்டு அடுத்த நாள் கார்த்தால பார்த்தாக்க அந்த ஃபுல் பேட்டரியுமே டிஸ்சார்ஜ் ஆயிடுது. அப்போ கடையில் ஃபோன் பண்ணி அவங்க சத்தம் போடுறாங்க, நீங்கள் சரி பண்ணி கொடுக்கல அப்படின்னு. அப்போ அவர் மெதுவாக கேட்குறாரு, நீங்கள் எடுத்துன்னு போன பேட்டரி எங்கே வச்சீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் தரையில் தான் வச்சேன் அப்படின்னு. அப்போது அந்த எர்த்தில் அந்த பேட்டரியை வைக்கும் பொழுது அது எர்த்திங் ஆகி எல்லாமே அந்த இதில் டிஸ்சார்ஜ் ஆகிடுது. அதே போல் தேகம், உடல் அப்படிங்கிற இந்த உணர்வில், தேக உணர்வில் நாம் வரும் பொழுது ஆன்மாவோடைய பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிடுது. அப்போ அந்த சக்தி குறையும் பொழுது விகார எண்ணங்களுடைய உற்பத்தி அதிகமாகிறது. அப்போ பொதுவாக இன்னைக்கு இதை இயல்புன்னு நினைச்சதுனால இன்னொரு விஷயம் இப்போ எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எந்த மதம் சார்ந்த அல்லது இந்த பக்தி சார்ந்த விஷயங்கள், அதோட ஃபோட்டோக்கள் எதுவுமே பொது இடத்துலையோ ஆஃபீஸ்லேயோ வைக்கக்கூடாது
இப்போ இன்னைக்கெல்லாம் இதை தான் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. எந்த ஆஃபீஸ்லேயுமே நம்ம ரிலிஜியஸ் சம்மந்தமாக எதுவும் வைக்கக்கூடாது. ஸோ தேவிகளோட ஃபோட்டோவோ இல்லை நம்ம மூர்த்திகளோ அந்த பக்தி இதெல்லாம் வைக்காம நம்ம செலிபிரிட்டிஸு அல்லது இந்த மாதிரி பொதுவான ஒரு ஃபோட்டோக்களை தான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ முன்னெல்லாம் இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம அதை அடிக்கடி நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுடைய மனதில் உயர்ந்த எண்ணங்கள் தான் உருவாகுமே தவிர, இந்த செலிபிரிட்டிஸ் ஃபோட்டோவையோ இல்லை மற்றவர்களுடைய ஃபோட்டோவை பார்க்கும் பொழுது நமக்குள்ள உயர்ந்த எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்போ இது ஒரு இந்த ஒரு விகாரத்தை பற்றி ஒரு ரொம்ப அழகான விஷயத்தை இறைவன் சொல்லிக்கிட்டே போகும்பொழுது இன்னொரு சின்ன உதாரணம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் கிராமத்திலிருந்து போய்கிட்டே இருந்தான் சேவை செய்யறதுக்காக. ரொம்ப வெயிலாக இருந்தது. அவன் ஒரு ஒரு சின்ன ஒரு இந்த காட்டுப்பகுதி வனப்பகுதி மாதிரி இருக்கு, அதை தாண்டி போகணும். அவன் போகும்பொழுது அங்கே இளைப்பாற வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது வெயிலாக இருக்கிறதுனால. அப்போ அவன் யோசிச்சுக்கிட்டே போகிறான். வழியில் ஒரு பூசணி கொடியை தென்படுறது. அப்போ அதில் அந்த கொடி கீழே தரையில் படர்ந்து இருக்கு. பெரிய பெரிய பூசணிக்காயாக பார்க்குறான். பார்த்துக்கிட்டு யோசிச்சுட்டே போகிறான், இவ்வளவு பெரிய காய் இது, தரையில் இந்த கொடி படர்ந்துருக்கே அப்படின்னு. அவன் போயிட்டு இது இப்படி யோசிச்சுக்கிட்டே ஆலமரத்து அடியில் போயிட்டு அவன் தூங்கிடுறான். அவன் தூங்கும் பொழுது அந்த காற்று ரொம்ப அடித்து இந்த ஆலமரத்துலேருந்து சின்ன சின்ன பழங்கள்லாம் கீழே அவன் மேலேயும் அவனை சுற்றியும் விழுந்திருக்கு. அவன் கண் விழித்து பார்க்கும் பொழுது திடீர்னு அவன் யோசிக்கிறான், இந்த ஓஹோ இந்த ஆலமரத்தோடைய பழங்கள்லாம் என் மேலே விழுந்திருக்கேன்னு. அப்போ அவனுக்கு மனசில் பொறி தட்டுறது, நாம் தவறாக நினச்சிட்டோம் இறைவனை. இதை பூசணிக்காய் மேலே ஆலமரத்தில் பெரிய பெரிய காய் பூசணிக்காய் மாதிரி இருந்ததுன்னா இந்நேரம் அது கீழே விழுந்து எனக்கு அழிவே ஏற்பட்டிருக்கும். அதனால இறைவன் மாதிரி ஒரு பெரிய இன்ஜினியர் யாராலுமே இருக்கவே முடியாது. உயர்ந்த பெரிய மரம், அதில் சின்ன சின்ன பழங்கள், சிறிய கொடிகள், அதில் பெரிய பெரிய காய். இது வச்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கே இருக்கு, இறைவனுடைய ஒரு மைண்ட் இன்ஜினியரிங்கே இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. அப்போ எதுக்கு இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்க, இது ஒரு பெரிய விபரீதம் இன்னைக்கு நடக்குது அப்படின்னாக்க, பொதுவாக எல்லா குற்றவாளிகளுமே இந்த விகாரங்களுக்கு வசப்பட்டு தான் இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க பொதுவாகவே. அப்போது இதெல்லாமே நேச்சுரல் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு யாருமே இதெல்லாம் தவறு செஞ்சுட்டு விகாரத்துக்கு வசப்பட்டோ இல்லை ஒருத்தரோட தவறான நடத்தையிலையோ இன்னைக்கு போய் ஜெயிலில் உட்காரணும்னு அவசியம் இல்லை. சட்டமே வந்திருக்காது. அப்போ இந்த காமம் கோபம் இதெல்லாமே அபராதத்திற்கு தான் ஆதாரமே தவிர இது நேச்சுரல் இல்லை. அப்போ மனிதனுடைய புத்தியோடைய திங்கிங்கும் இறைவன் தன்னுடைய, அதாவது ஒரு குட் இன்ஜினியர்னு கூட நம்ம சொன்னோம், அவர் எந்த விஷயங்களை எப்படி ஏற்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு புத்தியோடைய புரிதல் அவ்வளவு இல்லை. அதனால நம்ம இதுதான் நேச்சுரல்னு நினைக்கிறோம். அப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சாக்க, இன்னைக்கு பாருங்க, இதை நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் நம்ம சோதிச்சு நம்மளை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். சோஷியல் மீடியாவோட அடிக்ஷன் இப்போ ரொம்ப அதிகமாகிடுது. அது அடிக்ஷனாக எப்படின்னா, இத்தனை பேர் லைக் போடணும், நமக்கு இத்தனை பேர் வேலிடேட் பண்ணணும், என்னோடது நல்லா இருக்குன்னு நினைக்கணும், அவங்க அதை கமெண்ட் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்போ முதல்ல அது ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. அப்புறம் அதையே பின்னாடி, ஐயோ இன்னைக்கு 1000 பேர் கூட போடலையே, இன்னைக்கு இவ்வளோ பேர் தான் போட்டிருக்காங்க, அது ஒரு அடிக்ஷனாக மாறிடுது. அப்போ நாம் தான் நம்மளை திங்க் பண்ணி சோதனை செய்யணும். என்னுடைய மனதோடைய ஈர்ப்பு எங்கே போகுது, எதனால நாம் புத்தி இந்த மாதிரி அலைப்பாயிறது. இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சாக்க, இப்போ ஒரு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நிச்சயமாக அதில் நமக்கு முன்னேற்றம் தேவை. ஆனால் நான் அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் அல்லது முறையில்லாத சில விஷயங்களை கடைபிடித்து எப்படியாவது நான் அதிலிருந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது நிச்சயமாக வெற்றியை தராது. அதே போல் நம்ம வேலை செய்கிறோம், நமக்கு ஒன்று நம்ம ஒர்க்கஹாலிக்காக ஆகிடுறோம், இல்லை ஒன்றுமே செய்யாமல் இருக்கக்கூடாது. இது ரெண்டுத்துக்கான பேலன்ஸ். இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் சிந்திச்சு எங்கே நமக்கு இந்த இச்சைகள் அதிகமாக நம்மளை ஈர்க்கிறது, அங்கிருந்து நாம் மனதை புத்தியை விலக்குவதற்கான முயற்சியை செய்யலாம். ஓம் சாந்தி.